ஜெய் பீம். நமோ புத்தாய. அனைவருக்கும் வணக்கம். அண்மையிலே உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை கொச்சப்படுத்தியிருக்கிறார். அவரை கண்டிக்கிற வகையில் அவர் ஏன் அவ்வாறு பேசினார், அவருடைய வரலாற்று பின்புலம் என்ன, எதற்காக அவர் பேச வேண்டிய நோக்கம் என்ன போன்றவற்றை விவரிக்கிற இந்த வீடியோவை அனைவரும் தவறாமல் பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 200 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 200 கோடி இந்தியர்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிற, சமத்துவத்தை பாதுகாக்கிற, சகோதரத்துவத்தை பாதுகாக்கிற, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தினுடைய இதயமாக இருக்கக்கூடிய இந்திய பாராளுமன்றத்திலே ஜனநாயகத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அமர்ந்திருக்கிற அந்த இடத்திலே 200 கோடி மக்களும் அங்கே நடைபெறுகிற அந்த காட்சிகளை ஒளிப்பதிவுகளிலே, வீடியோகளிலே, தொலைக்காட்சிகளிலே பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அமித்ஷா அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதை விட கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் நீங்கள் மோட்சத்தை அடைந்திருக்கலாம் என்று அவர் நக்கல் அடித்திருக்கிறார். அவர் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது என்றால், அம்பேத்கர் என்பதிலே அம்பேத்கர் என்று, இன்னொரு அம்பேத்கர் என்று சொல்லுவதிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும், இன்னொரு அம்பேத்கர் என்று சொல்லுவதிலே நீயும் நானும் சமம் என்று சொல்லுவதை கொச்சப்படுத்துவதும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை கொச்சப்படுத்துவதும், பார்ப்பானும் நானும் சகோதரன் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை கொச்சப்படுத்துவதும், இந்த நாட்டில் எங்கே வேண்டுமானாலும் வசிக்கலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் என்று கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை, நான் எதை வேண்டுமானாலும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை என்று கொடுக்கக்கூடிய இந்த உரிமைகளை எல்லாம் கொடுக்கிற அதை கொச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதிகாரம் கொடுக்கிற அந்த பிரிவை கொச்சப்படுத்த வேண்டும் என்கிற வகையில்தான் ஒவ்வொரு அம்பேத்கருக்குமான அர்த்தமாக அவர் பாவித்து அதை கொச்சப்படுத்துகிற வகையில்தான் அவருடைய வன்மத்தை கக்கியிருக்கிறார். அவர் கக்குவதிலே, அப்படி வன்மத்தை பேசுவதிலே ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. பாரதிய ஜனதா எதற்காக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வந்தது என்பதை நான் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பிறகு இங்கு சட்டத்தினுடைய ஆட்சியாக இருக்கிறது. 2000 ஆண்டு காலமாக இந்தியாவிலே வரலாறுகள் மறைக்கப்பட்டு மனிதனுக்கு அறிவையெல்லாம் புகட்டாமல் அறிவில் இருந்து அவர்களை திசை திருப்பப்பட்டு, இங்கே பிரம்மாவுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், அவன் வேதங்களை ஓதுவதும் கல்வி கற்றலும் அவனுடைய குலத்தொழிலாக பாவிக்கப்பட்டது. வேதங்களை ஓதுவதும் கடவுளிடம் பேசுவதும் கல்வி கற்பதும் அவனுக்கான உரிமையாக இருந்தது. கடவுளுடைய மார்பில் இருந்து பிறந்தவன் சத்திரியன், அவன் நாட்டை ஆள வேண்டும், பிராமணர்களுடைய அறிவுக்கு உட்பட்டு அவர்கள் கல்விகளை கற்க முடியும் என்கிற உரிமை. அதே போல வைசியர்கள், பிராமாவுடைய துடையிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், அவர்கள் அனைவருக்குமான பொருட்களை, நுகரும் பொருட்களை அவர்கள் அங்கே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற தொழிலை செய்யக்கூடியவர்கள். இந்த 3 பேர்களுக்கும் சேவகம் செய்யக்கூடியவர்கள் சூத்திரர்கள், அடிமை வேலை செய்யக்கூடிய சூத்திரர்கள் என்று 4 வருணமும், இந்த வருணத்தை எதிர்த்தவர்கள், வருணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், வருணத்தில் வராதவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று 5 அமைப்புகளாக பிரிக்கப்பட்ட நீண்டதொரு இந்தியா இங்கே உருவாக்கப்பட்டு, இந்த அமைப்பு 1956 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன என்றால், தடை செய்யப்பட்டு இந்த உயர்ந்த தலையில் பிறந்த பிராமணனையும், இந்த வருணத்திலே வராத தீண்டத்தகாதவனையும், கீழ் சாதியாக இருக்கக்கூடிய சூத்திரனினும் சமமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் நிறுத்திவிட்டது. நீயும் நானும் ஒன்றுதான் என்று நிறுத்திவிட்டது. உனக்கு என்ன உரிமை, அதே உரிமை தான் எனக்கு என்று இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லிவிட்டது. இது ஒரு பிரச்சனை. பிராமணனும் இதே சூத்திரனும் தீண்டத்தகாதவனும் சகோதரர்கள் என்று சமமாக சொல்லிவிட்டது.
எல்லா உரிமையும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டு விட்டது. இதுதான் அவர்களுக்கு உள்ள பிரச்சனை. இப்பொழுது சுதந்திர இந்தியாவை 2000 ஆண்டு காலம் பிராமணர்கள் தலைமையிலான ஒரு இந்தியாவை கட்டமைத்திருந்தவர்கள், சுகபோகமாக 3% இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பிராமணர்களுக்கு சுதந்திர இந்தியாவிலே அந்த உரிமைகள், அந்த சலுகைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் பறித்தது எது என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனால் தான் அதனுடைய 75வது நாளில் அதை பற்றி சிறப்புகளை சொல்லுகிற போது அதை கொச்சப்படுத்துகிறார் அமித்ஷா. சரி, அமித்ஷா எதற்காக இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், எதை நோக்கி ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால், இந்த 3% உள்ள பிராமணர்கள் மீண்டும் உச்சபட்சமான அதிகாரத்தில் இருந்து கொண்டு, கௌரவமாக இருந்து கொண்டு, அவர்களுக்கான இந்தியாவாக இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் RSS என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பிலே நோக்கம் என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டிவிட்டு மீண்டும் மனு சட்டங்களையும் மீண்டும் அர்த்த சாஸ்திரத்தையும் இந்தியாவுடைய ஆட்சியல் சட்டங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் RSS அமைப்பு உருவாக்கப்பட்டு அதற்கான பயிற்சி பெற்று வந்தார்கள். எனவே ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக RSS பின்னணியிலே தான் பாரதிய ஜனதா என்கிற கட்சி தொடங்கப்பட்டு, அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து மோடி தலைமையிலான அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. இவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அமித்ஷா எந்த பயிற்சி பட்டறைகளை பயிற்சி பெற்றிருக்கிறார், எதை பயிற்சியாக பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், மனுஸ்மிருதியிலே அத்தியாயம் 8 சுலோசம் 20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிறப்பால் மட்டுமே ஒருவன் பிராமணன் அல்லாத ஒருவன், வேத நூல்களை கல்லாத ஒருவன், வேதம் கூறும் செயல்முறைகளை கடைபிடிக்காத ஒருவன் ஆளும் மன்னன் விரும்பினாலும் கூட சட்டங்களுக்கு விளக்கம் அளிக்கலாம், அதாவது நீதிபதியாக செயலாற்றலாம். அப்பணியை ஒரு சூத்திரன் அவன் எத்தனை கற்றுனாயினும் ஒரு காலும் செய்தல் ஆகாது. ஆக சூத்திரன் அல்லாத ஒருவன் எவ்வளோ படித்திருந்தாலும், அரசன் விரும்பியிருந்தாலும், வேதங்களை கடைபிடிக்காத, வேடங்களை கற்காத ஒருவன் நாட்டிற்கு சட்டம் அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாசகத்தை பயிற்சியாக படித்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற அமித்ஷா எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவார்? அதே அத்தியாயம் 8 சுலோசம் 27 சூத்திரனை சட்டப்பொருள் கூறுவோனாக கொண்ட ஒரு அரசு சதுப்பு நிலத்தில் சிக்கிய பசு போல் ஆழ்ந்து மூழ்கிவிடும். நல்லா பாருங்க, 27 வாசகம் என்ன சொல்லுது? அதாவது பார்ப்பான் அல்லாத ஒருவன் சட்டத்தை அமைப்பானால் சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொண்ட பசுவை போல சிக்கி தவிப்பான், சிக்கி ஆழ்ந்து மூழ்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிற. இதை படிச்சுட்டு யார் வந்திருக்கிறா? அமித்ஷா வந்திருக்கிறார் அரசியல் அதிகாரத்துக்கு. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இங்கே சூத்திரன் கூட சட்டத்தை எழுதலை. வருணத்தில் வரக்கூடிய 4 வருணத்தில் ஒரு சூத்திரன் கூட சட்டத்தை எழுத, சூத்திரன் எழுதினாலே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த வருணத்திலே வராத ஒரு தீண்டத்தகாத வகுப்பை சார்ந்த அண்ணல் அம்பேத்கர் எழுதின சட்டத்தை இவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிராமணர்களை உயர்ந்த இடத்திலே வைத்து மனுஸ்மிருதி பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது என்றால், அதாவது அத்தியாயம் 8 சுலோசம் 277 சொல்லுகிறது, அகந்தையினால் பிராமணனிடம் வந்து இப்படி செய் அப்படி செய் என்று தர்மோதயம் செய்யும் சூத்திரனுக்கு அவன் அகந்தை அழியும் வண்ணம் அரசன் கொடுக்க வேண்டிய தண்டனை யாதெனில் எண்ணெயை நன்கு காய்ச்சி அவன் நாவிலும் காதிலும் ஊற்ற வேண்டும், இதுவே தண்டனை. பார்த்துக்குங்க, பிராமணனை வந்து அப்படிராசை இப்படி செய்யணும் சொல்லிட்டாலே இப்படி எண்ணெயை காய்ச்சி ஊற்றி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்போ இப்படி உயர்ந்த இடத்துல இருக்கிற இந்த பிராமணர்களை சமம்னு நீ நான் சகோதரன்னு சொல்லிடுச்சு யாரு? சட்டம். இதே அர்த்த சாஸ்திரத்தில் பிராமணர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரொம்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிராமணர்கள் நற்குடியில் பிறந்தவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, பிராமணர்கள் நற்குடியில் பிறந்தவர்கள், உயர்ந்த பண்புகளுடன் கூடியவர்கள், வேதங்களை நன்கு கற்றறிந்தவர்கள், சகுனங்களை நன்கு அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பிராமணர்களை அரசன் ஒரு புரோகிதனாக நியமிக்க வேண்டும். அந்த புரோகிதன் எப்படி பின்பற்றினால், ஒரு மாணவன் ஆசிரியரை பின்பற்றுவதைப் போல, தந்தையை மகன் பின்பற்றுவதைப் போல, எஜமானை பின்பற்றும் சேவகனைப் போல அரசன் புரோகிதரை பின்பற்ற வேண்டும். அதாவது இந்த புரோகிதன் இந்த புரோகிதன் மதம், ஆன்மீகம், அரசியல் தொடர்பான அறிவின் காரணமாய்
அரசனிடம் சிறப்பான செல்வாக்கு பெற்றிருக்க வேண்டும். மந்திரிகள் நியமனத்தும் போதும் புரோகிதருடன் கலந்தாலோசித்த பிறகே அவர்கள் நியமிக்க வேண்டும். ராஜ துரோகம் போன்ற பெருங்குற்றங்களுக்கு கொல்லப்படுவது, நாடு கடத்தப்படுகிற தண்டனையின் போது ஆலோசனையை பெற வேண்டும். புரோகிதர் அந்தஸ்தை பற்றி கௌடில்யர் இப்படி சொல்லிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களுடைய மேலோக்கியமான இருக்கக்கூடிய அதை தாங்கி எண்ணத்தில் தாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கிற மோடியையும் அமித்ஷாவையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஆசிரியனை பின்பற்றக்கூட மாணவனைப் போல, சேவகனை பின்பற்ற முதலாளியை பின்பற்றக்கூடிய சேவகனைப் போல அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ நீங்கள் அப்படியே கேட்கணும். அப்போ கேட்காம நீங்கள் எதிர்வினை ஆற்றிட்டீங்க. அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சிருக்க ஜனநாயகவாதிகள் அறிவாளிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்திய ஜனநாயகத்தில் சமத்துவத்தை பேசிட்டீங்க. இதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இதை உள்வாங்கி இதை நிறைவேற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு பிடித்து அதன் மூலமாக RSS பயிற்சி பெற்றிருக்கிற இவர்கள் பிராமணர்கள் தலைமையிலான அவர்கள் உழைக்காமல் இந்த நாட்டிலே 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் உழைக்காமல் சாப்பிட வேண்டும், அந்தஸ்தில் இருக்க வேண்டும், கௌரவமாக இந்த நாட்டில் நடத்தப்பட வேண்டும், இந்தியா அவர்களுக்கான இந்தியாவாக இது கட்டமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்திருப்பவர்கள் இந்த RSS பயிற்சி பற்றி எடுத்து வந்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் எதை நோக்கி இருக்கிறார்கள், அதை அமுல்படுத்த வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். இந்த அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்கிறார்கள். வெறும் அண்ணல் அம்பேத்கர் மீது அவர்கள் வன்மத்தை கற்கல. அதாவது இந்த வர்ணாசிரம கொள்கையை மகான் புத்தர் காலத்திலே என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்தியாவிலே 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வருண கொள்கையை ஒரு தம்மம், ஒரு அறம் என்கிற கோட்பாட்டை இந்தியாவிலே தோன்றிய மகான் புத்தர் அறநெறி கோட்பாட்டுகளால் இதை மூழ்கடித்து விடுகிறார். இப்படிதான் அது மூழ்கடிக்கப்பட்டது. அப்படி அந்த கொள்கை சிதைக்கப்பட்டது. இந்தியாவில் சிதைக்கப்பட்ட ஒரு கொள்கை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிதைக்கப்பட்ட கொள்கை. அந்த கொள்கையை மகான் புத்தர் இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, புத்தர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு என்ன நடக்குதுன்னா, புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டம் நடக்குது. அதாவது முதல் கவுன்சில் கூட்டம் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா, ராஜகிரகத்தில் ஒரு கவுன்சில் கூட்டம் நடக்குது. அந்த புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டத்தில் என்ன நடக்கிறாங்கன்னா, சரி இந்த புத்தருடைய அறநெறி கொள்கைகளை எல்லாம் நம்ம தொகுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதில் அந்த விஷயத்தில் தோற்று போகிறாங்க. அது சரியாக முடிக்க முடியாமல் போயிடுது. அதன் பிறகு 2வது புத்திஸ்ட் கவுன்சில் நடக்குது. அந்த கவுன்சில் கூட்டத்துலையும் என்ன பண்ணுறாங்க, வைசாலியில் நடக்குது. அந்த கூட்டத்திலையும் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க, புத்தருடைய அறநெறியெல்லாம் தொகுத்து இந்தியாவில் எல்லா மக்கள்கிட்டையும் அறத்தை கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியல. அதன் பிறகு மௌரிய ஆட்சி அசோகர் ஆட்சிக்கு வந்துடுறார். அப்போ அசோகர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, அவர் இந்தியா முழுவதும் உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதும் ஒரு கொடையின் கீழ் இந்தியா கொண்டு வந்துட்டதுனால புத்தருடைய கோட்பாட்டால் இந்த வர்ணாசிரம கொள்கை முற்றிலும் தடை விதிச்சிட்டு ஏற்கனவே அந்த புத்தருடைய கோட்பாடுகளை தொகுப்பதற்கும், ஏற்கனவே அந்த புத்தர் இறந்து போன பிறகு இந்த புத்தர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பௌத்த பிக்குகளுக்கெல்லாம் என்னன்னா கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு. நான் இப்போ புத்தர் இறந்து போன பிறகு அவங்கவுங்களும் சில சங்கங்களை ஆரம்பித்து அது ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சிதைவு இருக்கிறதுனால அசோகர் என்ன பண்ணுறாருன்னா, 3வது புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை எங்கே நடத்துகிறாருன்னா, பாடலிபுத்திரம் அப்படிங்கிற இடத்துல குக்குடாராமம் என்கிற ஒரு பௌத்த விகாரில் மோகலி புத்திர திசனா என்கிறவுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு. அதுதான் 3வது புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டம். இந்த புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டம் எவ்வளோ நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 9 மாதங்கள் இந்த கூட்டம் எவ்வளோ நடக்குது, 9 மாதங்கள் இந்த புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டம் நடக்குது. இப்போ இந்த புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, புத்தருடைய அந்த திரிபீடகம், புத்தருடைய கோட்பாடுகள்லாம் அதில் தான் தொகுக்கிறாங்க. அந்த திரிபீடத்தெல்லாம் தொகுத்து அந்த புத்திஸ்ட் சங்கத்தில் அசோகர் சில விதிகளை கொண்டு வரார். என்ன கொண்டு வரனா, இங்கே யாரும் பெரியவெல்லாம் கிடையாது. புத்தர் சொன்ன அறக்கோட்பாடு என்னன்னா, நாம் அனைவரும் சமம், நாம் அனைவரும் சகோதரர்கள், எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த இந்த 3வது புத்திஸ்ட் கவுன்சில் கூட்டத்தில் அசோகர் பாடலிபுத்திரம் குக்குடராமம் என்கிற அந்த புத்த விகாரையில் நடந்த அந்த கூட்டத்தில், அந்த சங்கத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் வச்சிட்டார். இதுதான் வரலாற்று பின்னணி. ஆக அசோகர் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை, ஒரு ஒற்றுமை தீர்மானத்தை அப்படியே கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு நீயும் நானும் சமம், அப்போ பார்ப்பானும் ஒரு தீண்டத்தகாதவனும் சகோதரன் அப்படின்னு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் பாரதிய ஜனதா
அந்த கட்சியிலே அங்கம் வகிக்கிற ஆர்எஸ்எஸ்லே பயிற்சி பெற்றிருக்க அமித்ஷாவுடைய நோக்கம். சரி, அதே போல நீனும் சகோதரன் சொல்லக்கூடாது, சமம் கிடையாது. பார்ப்பான் உயர்ந்தவர்கள் தான், இவன் தீண்டத்தகாதவன் தான், சூத்திரன் தான், இவன் யாரும் சமம் என்று சொல்லக்கூடாது. அப்படி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுனால தான் அம்பேத்கரை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். அசோகர் ஒரு காலத்திலே இந்த வரலாறு தெரிந்துவிட்டால் மீண்டும் இந்தியாவிலே சமத்துவம் நிலவிவிடும். அதுதான் அவர்களுடைய பிரச்சனை. அசோகர் ஒரு காலத்திலே சாதித்து காட்டியிருக்கிறார். அந்த சங்கத்திலே கொண்டு வந்த தீர்மானம் அது. அந்த தீர்மானத்தை அப்படியே கொண்டு வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புரையில் வைத்து விட்டார். ஆக இது அறநெறி கொள்கை வந்துவிடும். அறம் என்பது உங்களுக்கு தெரியும், அறம் என்பது எவ்வளவு பெரிய கொள்கை கோட்பாடு என்று. அறம் ஒருவன் கடைபிடித்தால் தன்னை கூட இழந்து விடுவான். அறத்திற்காக அன்பு சார்பென்ப மரத்திற்கும் அகுதிய துணை. அப்ப அறம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்திய மக்களுக்கு போயிடக்கூடாது. அதில் சொல்லக்கூடிய விஷயம், புத்திஸ்ட் கவுன்சிலில் எடுத்த முடிவுகளை அரசியலமைப்பு சட்டமாக வடிவமைத்திருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள். 2 பேரும் சமம்னு சொல்லுது. பிராமணனும் தாழ்த்தப்பட்டவனும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ நானும் ஈக்குவல், சகோதரன், உனக்குள்ளது தான் எனக்கு. நீ இடம் வாங்கினா அந்த இடத்துல நானும் இடம் வாங்குவேன், நீ பேசுனா நானும் பேசுவேன், நீ படித்தா நானும் படிப்பேன். இது இருக்கக்கூடாது என்பது தான் இவர்களுடைய நோக்கம். சரி, அம்பேத்கர் இப்படி சொல்லிட்டார், பாபா சாஹேப் அம்பேத்கர் இதையும் சொல்லிட்டார். சரி, இதோட சொல்லிட்டு கூட அவருக்கு ஆத்திரம் அடங்காது. 2வது, பிராமணர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள்னு தங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவில் இந்த மனுஸ்மிருதி உடைச்சதோடு மட்டும் இல்லாமல் பிராமணர்களுடைய வரலாறை வேற 2000 வருஷமாக அவங்க மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. சில வரலாறுகளை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் வரலாறு ஆய்வு பண்ணி சொல்லிட்டார். அதனால தான் அவங்களுக்கு வன்மம் அதிகமாயிடுச்சு. என்னென்னா, இப்படி ஒரு கொள்கை எடுத்து சமம்னு சொல்லி உடைச்சிட்டார். அது ஒன்று. 2வது, பிராமணருடைய வரலாறை உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார்னா, பிராமணர்கள் 2 புரட்சியை செய்தார்கள். பசு இறைச்சியை கைவிட்டது ஒரு புரட்சி, காய்கறி உணவு உண்பவர்களாக மாறியது மற்றொரு புரட்சி. அப்போ ஒரு காலத்தில் பசுக்கறியை சாப்பிடக்கூடியவர்களாக பிராமணர்கள் இருந்தார்கள். இப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பிராமணர்கள் நெய் சாப்பிட்றாங்க, உயர்ந்தவர்கள், அவங்க சைவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, பசுவுடைய இறைச்சியை சாப்பிடுவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதை கைவிடுவதற்காக ஒரு மாபெரும் புரட்சி நடத்தியிருக்கிறார்கள். அந்த புரட்சியில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதே போல் மாமிசத்தை சாப்பிடுவதை விட்டுவிட்டு, பசுக்கறியை சாப்பிடுவதை விட்டுவிட்டு சைவ உணவுகளாக மாறி இருக்கிறார்கள். அது இன்னொரு புரட்சி அவர்கள். அப்போ சரி, அந்த காலத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் பசுக்கறியை சாப்பிட்டார்களா என்றால், பிராமணர் அல்லாதவர்களும் பசுக்களை உண்டார்கள். ஆனால் பசு எல்லோரும் சாப்பிடக்கூடிய, விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மாமிசமாக இருந்த காரணத்தினால் அதனுடைய விலை அதிகமாக இருந்தது. அதனால் யாராலையும் வாங்க முடியல. அதனால் பிராமணர் அல்லாதவர்கள் பசுக்கறியை சாப்பிடுவது என்பது எப்பொழுதோ நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அவர்களுக்கு திருவிழாவுக்கு அந்த காலத்திலே பண்டிகைகளுக்கு இட்லி பலகாரம் செய்வதைப் போல மாட்டு இறைச்சி சாப்பிடுவது ஒரு அரிதாகிவிட்டது. ஆனால் பிராமணர்களுக்கு அப்படி இல்லை. தினமும் ஒரு புரோகிதம் நடக்கும், தினமும் ஒரு பூஜை நடக்கும், தினமும் எங்காவது ஒரு யாகம் நடக்கும். அந்த யாகத்திற்கு யாராவது ஒரு பசுவை கொடுத்து விடுவார்கள். உடனடியாக அதை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். இப்படி அவர்களுக்கு தினமும் பசுக்கள் கிடைப்பதும், எளிமையாக பசுக்கறியை சாப்பிடுவதும், இலவசமாக சாப்பிடுவதும் ஒரு சேவையாக ஒரு தொடர்ந்த காரணத்தினால்தான் அண்ணல் அம்பேத்கர் அந்த கறி இலவசமாக கிடைக்குது, விரும்பி சாப்பிடக்கூடிய கறியாக இருக்குது. அதை விடணும்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதை ஏன் விடுறாங்கன்னா, இந்த அசோகர் காலத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே பௌத்தத்தை தழுவி அறநெறி கொள்கையில் ஒரு காலத்தில் புத்தருக்கு பிறகு வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, மாட்டிறைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு புத்தருடைய கோட்பாட்டை இவங்க உள்வாங்கி அதன் மீது ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார். அசோகர் முதல்ல அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் முதல்ல தடை செய்கிறார். இங்கே நம்மளுக்கு அசைவம் இருக்கக்கூடாதுங்கிற முதல் தடை எங்கே போடுறாரு, அவர் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ மௌரிய ஆட்சியை வீழ்த்திட்டு புசிமித்திர சுங்கன் கட்டமைச்ச பிறகு தான் அந்த மனுஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம்லாம் எழுதப்படுது, மீண்டும் புதுசாக புனரமைக்கப்படுது. அப்போ புனரமைக்கப்படும் போது தான் இவர்கள் சைவர்களாக மாறுகிறார்கள். மாட்டிறைச்சியை கைவிடுறாங்க. இந்த மாட்டிறைச்சியை கைவிட்டு சைவ உணர்வுகளுக்கு ஆவதற்கு 500 ஆண்டுகள் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தான் இவங்க சைவ உணவு. சரி, இந்த மாட்டிறைச்சி சாப்பிடும்போது எப்படிலாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா, அதாவது யூபம் அப்படிங்கிற ஒரு இதில் அதுதான் அந்த மாட்டை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த யூபத்துக்கு கீழே மாட்டை கட்டிடுவாங்க. கட்டிட்டு யாஞ்சொல்கம், அதாவது யக்னங்கள் அப்படின்ற அந்த மந்திரங்களை எல்லாம் நன்கு படித்து அதன் பிறகு இந்த மாட்டை படுகொலை செஞ்சு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி மாட்டிறைச்சியை சாப்பிட்டவர்கள் பௌத்த கொள்கையை இந்தியாவில் இருந்து பௌத்த ஆட்சி, மௌரிய ஆட்சி வீழ்ச்சி ஆகிட்டு புசிமித்திர சுங்கன் தலைமையில் ஆட்சிக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, சைவர்களாக மாறி உயர்ந்த குடிகளாக தன்னை நிலைநிறுத்துறாங்க. அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு சட்டம் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் இவருடைய வரலாறையும் உடைச்சிடறார்.
இதுதான் அமித்ஷாவுக்கு ஏற்பட்ட வன்மம். இந்த வன்மத்தின் அடிப்படையில் தான் அம்பேத்கர் 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 என்று அவர் இழிவுபடுத்தியிருக்கிறார். எனவே இந்த பாரதிய ஜனதா ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸ் பயிற்சி பற்றில் இவர்கள் பயிற்சி பெற்று வந்த காரணத்தினால்தான் மோடியோ பிஜேபியோ எந்த பிராமணர்களும் அமித்ஷாவை கண்டிக்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் இப்படி பேசிவிட்டதால் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், பூரிப்படைகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் விரும்பியதை இவர்கள் பேசிவிட்டார். அதுதான் அவர்களுக்கான நோக்கம். இவர்கள் இந்தியாவை சீரழித்து விடுவார்கள். எனவே இவர்கள் ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இவர்களுடைய நோக்கங்களும் இவருடைய கொள்கைகளுக்கும் இந்தியர்கள் யாரும் இடம் கொடுக்காமல் தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவுடைய அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வதற்கு அனைவரும் துணிய வேண்டும் என்பதுதான் அண்ணல் அம்பேத்கருடைய நோக்கம். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, இந்தியாவுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக, இந்தியாவில் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்கிற அந்த நோக்கத்தை பாதுகாப்பதற்காக, நீயும் நானும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த சமத்துவத்தை பாதுகாப்பதற்காக நாம் முன்வர வேண்டும். எனவே அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கிறேன். அவருடைய நோக்கம் ஒரு காலத்திலும் இந்தியாவில் நிறைவேற்ற முடியாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.